எப்ப பாரு கஷ்டம், சண்டை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை. எனக்கு இந்த கஷ்டம் மட்டும் தீரவே தீராதான்னு சொல்லி நாம தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதற்கான அற்புதமான தீர்வை இந்த நம்பர் நமக்கு கொடுக்கும். ஆமாங்க, நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு விடிவு காலத்தை கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பரை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன நம்பர்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீண்ட நாட்களா தீராம நம்மள போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருந்த கஷ்டத்துக்கு கூட உடனடியா ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நாம பார்க்க போறோம். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல இப்படி எந்த இடத்துல இருந்து வேணாலும் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலான்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான கஷ்டம் இருந்தாலும் அது உடனடியா தீர்றதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஒரு சிலருக்கு திருமணம் நடக்காம தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல தடைகள் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா பண கஷ்டம், கடன் பிரச்சனை, கொடுத்த பணம் திரும்பி வரமாட்டேங்குது. இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய தடைகள் இருக்கும். எதை தொட்டாலும் தடையும் தோல்வியும் தான் மிஞ்சுமே தவிர நிம்மதியான வாழ்க்கையே இருக்காது. அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு வறுமை இருக்கும். வீட்டுல கெட்ட சக்திகள்னால பாதிப்புகள் ஏற்படும். இப்படி உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் அது உடனடியா தீர்றதுக்கு இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க செய்யலாம். இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வை இந்த பரிகாரம் உங்களுக்கு கொடுக்கும். இன்னைக்கு நமக்கு தேய்பிறை அஷ்டமி திதியும் இருக்கு. செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட தேய்பிறை அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு 4 திசைகள்லயும் தூக்கி போட வேண்டிய ஒரு பொருளை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா இது உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் நம்பரை பத்தி தான் சொல்ல போறேன். எண்களுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகமாவே இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரியான எண்களை வச்சு நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்கும் உடனடியா நமக்கு பலன்கள் கிடைக்குது. அந்த வகையில இன்னைக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஏஞ்சல் நம்பரை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அது மட்டும் இல்லாம ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை உகந்தது. அந்த வகையில ஆஞ்சநேயரோட எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஏஞ்சல் நம்பரை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல ஆஞ்சநேயர் வழிபாட நாம செஞ்சா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்குமோ அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த ஏஞ்சல் நம்பர் ஆஞ்சநேயரோட ஆற்றலை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாட நம்ம செய்யும் போது சனி தோஷங்களால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கூட நமக்கு குறையும். மன பயம் நீங்கும், மன தைரியம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் வெளியேறும். கெட்ட சக்திகள்னு சொல்லும் போது பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட சரியாகும். அடுத்ததா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் தடைகளும் நீங்கி நம்ம வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகும். இப்போ இந்த நம்பரை எந்த நேரத்துல நாம பயன்படுத்தணும்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள் ஃபுல்லா எந்த நேரத்துல வேணாலும் நீங்க செய்யலாம். இதுல குறிப்பா பெஸ்டான டைம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரம் தான். தூங்க போறதுக்கு முன்னாடி நாம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆழ் மனசுல பதியும். ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகள் தான் நம்மள சுத்தி நடக்க
ஆரம்பிக்கும். அந்த வகையில தூங்க போறதுக்கு முன்னாடி நாம இந்த பரிகாரத்தை செய்யும் போது நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த நாள் ஃபுல்லா இந்த நம்பரை உங்க கையில எத்தனை முறை வேணாலும் நீங்க எழுதலாம். இதுக்கு நீங்க ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த நேரத்துல வேணாலும் நீங்க எழுதலாம். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கூட இந்த நம்பரை உங்க கையில நீங்க எழுதிக்கலாம். இந்த வீடியோவை லேட்டா பார்த்தவங்க, இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்லயும் சனிக்கிழமைகள்லயும் இந்த நம்பரை உங்க கையில நீங்க எழுதிக்கலாம். ஏன்னா இந்த செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இது ரெண்டுமே ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான். அதே மாதிரி இதை தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகள்லையும் சனிக்கிழமைகள்லையும் எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா எழுதிக்கலாம். இது உங்க விருப்பம்தான். மற்றபடி இன்னைக்கு ஒரு நாள்ல நீங்க இந்த நம்பரை எழுதும் போதே உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே கண்கூடா பாப்பீங்க. அப்படி உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் போது தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமைகள்லையும் சனிக்கிழமைகள்லையும் இப்ப நான் சொல்ற மாதிரி இந்த நம்பரை உங்க கையில நீங்க எழுதி வைங்க. இந்த நம்பரை உங்க கையில நீங்க எழுதுறதுக்கு முன்னாடி அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க கை காலை கழுவிட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு பாருங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அதுக்கப்புறமா ஆஞ்சநேயர்கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அதற்கான தீர்வு உங்களுக்கு உடனடியா கிடைக்கணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த நம்பரை எந்த கையில எழுதணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். வலது கை பழக்கம் இருக்கிறவங்க இடது கையில எழுதிக்கோங்க. ரைட் ஹேண்டட் பர்சனா இருந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதிக்கோங்க. இடது கை பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா வலது கையில எழுதிக்கோங்க. நீங்க லெஃப்ட் ஹேண்டட் பர்சனா இருந்தா உங்க ரைட் ஹேண்ட்ல இந்த நம்பரை எழுதிக்கோங்க. அதே மாதிரி கையில எந்த இடத்துல எழுதணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம கையில மணிக்கட்டு இருக்கக்கூடிய பகுதியில ரிஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, நாம வாட்ச் கட்டுறோம்ல, அந்த இடத்துல நீங்க எழுதிக்கணும். எந்த இடத்துல எழுதணுங்கிறதையும் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துட்றேன். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க கையில எழுத வேண்டிய நம்பர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். 58 58 இதுதான் அந்த நம்பர். இந்த நம்பரை உங்க கையில இப்ப நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன இடத்துல நீங்க எழுதிக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த நம்பரை உங்க கண்ணால பாத்துக்கிட்டே ஆஞ்சநேயர் கிட்ட திரும்பியும் ஒரு தடவை மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. இந்த நாள் ஃபுல்லா எத்தனை முறை வேணாலும் இந்த நம்பரை நீங்க எழுதலாம். அதே மாதிரி எந்த நேரத்துல வேணாலும் எழுதலாம். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா இந்த ஒரு நாள்லயே எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.